இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட நல்ல சமாரியனுடைய ஓமையை குறித்து கர்த்தர் நம்மோடு கொண்டு பேசி கொண்டு வருகிறார். இந்த ஓமைக்கு மிக மிக பிரதானமான ஒரு காரியம், ஏன் கர்த்தர் இந்த ஓமையை சொன்னார் என்று சொன்னால், ஒரு நியாயசாஸ்திரி ஒருவர் கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது கர்த்தர் அவனுக்கு பார்த்து ஒரு பதிலை சொல்லுகிறார். நீ அதற்கான விடையும் சொல்லு என்று சொல்லும்போது நியாயசாஸ்திரி நன்கு நிதானித்து ஒரு பதிலை சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? வேத வசன நன்கு அறிந்து அலசி ஆராய்ந்து ஒரு பதிலை சொல்வதை நாம் பார்க்கிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்படிப்பட்டதான ஒரு பதிலை சொல்கிறதான இந்த நியாயசாஸ்திரியின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே நீ செய் என்று சொல்கிறார். அதற்கு முன்பாக இதற்கு இடைப்பட்ட காரியத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை தான் நான் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 29வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கத்தக்கதா. இந்த இடத்துல இந்த ஒரு வசனம் ரெண்டு காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நியாயசாஸ்திரனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ரெண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். யோசித்து பாருங்க, இந்த நியாயசாஸ்திரி நன்றாக வேத வசனத்தை அறிந்திருப்பார். நன்றாக வேத வசனத்துல கற்று தேர்ந்தவர். என்னென்று சொன்னால், இவர் தான் வேத வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறதான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறவர். அப்ப அப்படிப்பட்டதான நியாயசாஸ்திரி என்ன, அவனுக்கு நீதிமான் என்றால் யார் என்று தெரியும், நீதிமானுக்குரிய தன்மைகள் எப்படி இருக்கும் என்று தெரியும், யாரை கர்த்தர் நீதிமான் என்று சொல்லி தீர்ப்பார் என்று சொல்லி தெரியும். இப்படியெல்லாம் இந்த மனிதன் நன்கு அறிந்தவனாய் இருந்தும் வசனம் சொல்கிறது, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். அப்படி என்றால் என்ன? உண்மையாக அவன் முழுவதுமாக நீதிமான் அல்ல. ஏன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறதோ அவன் சொல்லாமலே மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அது பிரதிபலிக்க வேண்டும். உண்மையாக நான் நீதிமானா இருக்கிறேன் என்று சொன்னா, நான் நீதிமான் என்று சொல்லி அவன் ஒரு போர்டு எழுதி மாட்டவோ இல்லை அவன் தானாகவே சொல்லவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கை முறையிலே, நாம் வாழ்கிற நடைமுறையிலே நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்கும். அவர்கள் நம்மை பார்த்து சாட்சி கொடுப்பார். வேதத்துல கூட அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த ஒரு பெரிய சம்பத்தை அமைக்க ஒரு மனிதனை பார்த்து மக்கள் சொல்லுகிறார்கள், இவர் நமக்கு ஜெபாலயங்கள் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார், இவர் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார், எனவே இவருடைய வேலைக்காரருக்கு நீர் சொஸ்தம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அவரை பார்த்து சாட்சி கொடுக்கிறார்கள். அது உண்மையான நீதிமானுக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் இந்த மனிதனும் என்ன செய்கிறான்? தன்னைத்தான் நீதிமான் என்று சொல்லி காட்டுவதற்கு முற்படுகிறான். பிரியமானவர்களே, நீதிமானாக வாழ முற்படுவது வேறு, நீதிமானாக காட்ட முற்படுவது வேறு. இன்னும் சற்று சொல்ல போனா, கிறிஸ்தவனாக வாழ முற்படுவது வேறு, கிறிஸ்தவனாக காட்டிக்கொள்வது வேறு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளும் இயேசுவனுடைய பிள்ளைகள் தான், நம்மளும் கிறிஸ்தவர்கள் தான், நானும் நீதிமான் தான் என்று சொல்லி காட்டிக்கொள்ள முற்படுகிறோமே தவிர அதற்காக வாழ நம்மால் முற்பட முடியவில்லை. இதைதான் இந்த நியாயசாஸ்திரியை சொல்கிறான். அவன் வாழ்கிறானோ வாழலை, அதை பத்தி நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவன் இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே தன்னை நீதிமானாக காட்ட, பிரதிபலிக்க அவன் முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு மாய்மாலம் பண்ணுகிறதான வாழ்க்கையிலே, இல்லை ரெண்டகம் பண்ணுகிறதான வாழ்க்கையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான வாழ்க்கை நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் நீதிமான எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார், நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும், நீதிமானுக்குரிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அது ஒவ்வொன்றையும் நான் பின்பற்றாதபடிக்கு நானும் நீதிமான் என்ற பெயரை மாத்திரம் வைத்திருக்கிற. ஒரு பிளேட்ல ஒரு ஸ்வீட் இருக்குதுன்னு சொன்னா
அதை எடுத்து ருசி பார்த்தால் மட்டுமே அது இனிக்கிறது, அதனுடைய இனிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அது இனிக்கிறது என்று சொன்னால் உண்மையாக அது ருசிக்கால் மாத்திரமே அதனுடைய இனிப்பு தன்மை நமக்கு உணர முடியும். நாம் சொல்வதால் மாத்திரம் என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக நம்மால் உணர முடியாது. அதே போலதான் வெறும் வாயின் வார்த்தைகளால் மாத்திரம் நீதிமான் என்று சொன்னால் நீதிமானாக நாம் மாற்ற முடியாது. உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி வாழ நாம் அபியாசிக்கும் போதுதான் உண்மையான நீதிமானாய் நம்மால் மாற முடியும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நான் நீதிமான் என்று சொல்வதற்கு எனக்கு நான் பாத்திரன் அல்ல, ஏனென்று சொன்னால் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அப்படியானால் சுய நீதி இந்த இடத்துல சொல்லப்படலை. நான் நீதிமான், நான் எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் ஒரு குற்றமுமே செய்யவில்லை, நான் ஒரு நீதிமான் என்று சொல்லி தன்னை தானே மேற்படுத்துகிறதான ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் என்ன, என்னிடத்துல நான் நீதிமான் என்று சொல்வதற்கு தகுதி அல்ல, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பவுல் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவர் ஒருவேளை நீதிமானை போல வாழ்ந்திருந்தாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல குற்றம் இல்லை என்று சொல்லி நான் சொல்லவே முடியாது. இதுதான் உண்மையான நீதிமானுக்குரிய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், இன்னும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையின் மேல் பிரியமான வாழ்க்கை நான் வாழ முற்படும் போது மாத்திரமே உண்மையாக ஆண்டவரோடு கூட கிட்டி நெருங்க முடியும். ஆனால் அதை விட்டு நான் பரிசுத்தவான் ஆகிவிட்டேன், நான் நீதிமான் ஆகிவிட்டேன் என்று சொல்லி நம்மை நாமே ஒரு சந்தோஷப்பித்து கொண்டு, இல்லை நம்மை நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் அது நீதிமானுக்குரிய வாழ்க்கை இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த நியாய சாஸ்திரியை போல நீதிமானாக காண்பித்துக் கொள்ள முற்படாமல் நீதிமானாக வாழ்க்கை வாழ நாம் முற்பட வேண்டும். 2வது அதே வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், அவன் கேட்கிறதான ஒரு கேள்வி, எனக்கு பிறன் யார் என்கிறார். எனக்கு பிறன் யார்? அப்படி என்றால் இந்த நியாயசாஸ்திரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இவர் யூத மார்க்கத்தை சேர்ந்தவராய், இல்லை யூத சமுதாயத்தை சேர்ந்தவராய் கூட காணப்படுகிறார். அப்படி என்றால் அவருடைய சிந்தை எப்படியாக இருக்கோ, ஒருவேளை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், இல்லை அடுத்த வீட்டுக்காரர், இல்லை என்னோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறவர், என்னோடு கூட எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க, இவங்க தான் எனக்கு பிறர். மற்றவர்கள் யார் எனக்கு பிறர்? ஏன் அவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான்னு சொன்னா, அவனுடைய சிந்தை முழுவதுமே அவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்கள். அப்படியானால் அவர்களும் யூதர்கள் தான், யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு பிறனாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு கூட நான் என்ன செய்கிறேன், மிக மிக நெருக்கமாக இருக்கிறது, அவர்களையும் நான் நேசிக்கிறேன், என்னை நேசிப்பதை போல அவர்களையும் நான் நேசிக்கிறேன் என்கிறதான ஒரு எண்ணம். நான் இப்படியெல்லாம் செய்கிறேன்னு அப்போ ஆண்டவர் ஏன் இப்படி சொல்கிறார்? எனவேதான் அவன் கேட்கிறான், எனக்கு பிறன் யார் ஆண்டவரே? நான் தான் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறான். ஆனால் உண்மையாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இதே போல ஒருவேளை இதே சிந்தனையில நாம இருந்து கொண்டிருக்கலாம். நமக்கு நெருக்கமானவர்கள், இல்லை நமக்கு பிரியமானவர்களை மாத்திரம் நம்ம நேசித்து கொண்டிருக்கலாம். என்னை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, எல்லாரையும் தன்னை கடிந்து கொண்டு அவர் தன்னை இகழ்ந்தவரையும் அவர் நேசித்தார், தன்னை அடித்தவர்களையும் அவர் நேசித்தார், நிந்தித்தவர்களையும் அவர் நேசித்தார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது? என்னோட சூழ்நிலை, என்னுடைய வட்டம், என்னுடைய வீடு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை, என்னுடைய சபையை மாத்திரம் தான் நேசிக்கிறேன். இப்படிப்பட்டதாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள நம்முடைய நேசம் அடங்கி இருக்கிறது. இந்த நியாயசாஸ்திரருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே இந்த மனிதருடைய நேசம் அடங்கி இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரை எனக்கு பிறன் யார்? அப்பதான் ஆண்டவர் அவருக்கு புரிய வைக்கிறார், ஒருவேளை இதே யூத சமுதாயம், அவனுடைய யூத சமூகத்தை சேர்ந்த ஆசிரியன் வருகிறார், லேவியன் வருகிறார், ஒவ்வொருவரும் வருகிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் கடந்து போய்விடுகிறார்கள். அவனை நேசித்தவன் சமாரியன் என்று சொல்லும் போது இந்த யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் வெறுக்கப்படுகிறவர்கள், இந்த சமூகத்தை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் நீ நேசிக்க வேண்டும். உனக்குள்ளாக ஒரு குறை காணப்படுகிறது, நீ அவர்களை இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு கூட நடத்துகிறாய் என்பதை கர்த்தர் சுட்டி காட்டுவதற்காக தான் உன்னுடைய பிறன் இவன் என்று சொல்லி இந்த நல்ல சமாரியன் ஊமை
உண்மையை கர்த்தர் சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மால் முழு மனதோடு கூட எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களையும் முழு மனதோடு கூட நேசிக்க நமக்கு நேசம் இருக்கிறதா யோசித்து பார்க்கவில்லை என்று சொன்னா ஒரு வேறுபாடு நமக்குள்ளாக இருக்கிறதா, இல்லை என்னுடைய என் கூட வேலை செய்கிறவர்களை மாத்திரம்தான் நான் நேசிப்பேன், மற்ற என்னை விட்டு வெளியே போய்கிட்டா அந்த யாராவது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் நேசிக்க மாட்டேன் என்கிறதான ஒரு சூழலை இருந்தால் நாமும் இந்த நியாயசாஸ்திரி போலதான் இருக்கிறோம். நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு அறியாமை இருந்தது. அந்த அறியாமை என்ன? அவனுக்குள்ளாக இருந்த அறியாமை மற்ற மனிதர்களை நேசிக்க விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் யோசித்து பார்ப்போம். இந்த நியாயசாஸ்திரனுடைய வாழ்க்கையில 2 விதமான காரியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவன் தன்னை நீதிமான் என்று சொல்லி காட்ட முற்பட்டான், ஆனால் வாழ முற்படவில்லை. அவன் நேசிக்கிற அவனுடைய நேசம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருந்ததை தவிர பெரிய வட்டத்திற்குள்ளாக இருக்கவில்லை. இந்த 2 காரியங்களையும் திருத்திக் கொள்ள கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் பேசி சொன்ன உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இந்த நியாயசாஸ்திரனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு 2 காரியங்களை நீர் சுட்டி காட்டியிருக்கிறீர். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன்படி நாங்கள் வாழ முற்பட கிருபை செய்யுங்கப்பா. எங்களை நாங்களே நீதிமானாக காட்டிக்கிறபடிக்கு அதன் நீதிமானுக்குரிய வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மனிதர்களையும் உண்மையோடு கூட உத்தமத்தோடு நாங்கள் நேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் ரமேஷ் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை